ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 8ல் தொல்லியல் தொடர்பான என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்குதோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல் பகுதியில் நம்ம தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, காலவரிசை. நம்ம பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு கற்காலம், சங்க காலம், சங்கம் மருவிய காலம், பக்தி இலக்கிய காலம், காப்பிய காலம், சிற்றிலக்கிய காலம், ஐரோப்பிய அறிஞர்கள் காலம், தமிழறிஞர்கள் காலம், இதை பற்றி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து எதுவரை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இரும்பு கற்காலம் அல்லனா பெருங்கற்காலம் சொல்லக்கூடிய காலம் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இதுக்கு அடுத்து வரது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சங்க காலம் தான் நம்ம பார்க்கணும். இந்த சங்க காலம் வந்து நம்ம தனியாகவே பார்க்கலாம். இதுலேயுமே ஒரு சில கண்டென்ட் வந்து சங்க காலத்தோட மிக்ஸ் ஆகி வர மாதிரி தான் இருக்கும். நம்ம அதுவும் சேர்த்து பார்த்துடலாம். இருந்தாலும் சங்க காலத்தினுடைய அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அதை பற்றி வந்து நம்ம தனியாகவே பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தோன்னா, தொல்லியல் சம்மந்தப்பட்ட ஆய்வுகள் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்குது, அப்புறம் வந்து நினைவு சின்னங்கள். இந்த தமிழ் சமுதாய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வரலாற்று சான்றுகள் வந்து நிறைய நமக்கு கிடச்சிருக்குது. அதாவது தொல்லியல் ஆய்வுகள், அதாவது என்னென்னு பார்த்தோன்னா, இலக்கிய சான்றுகளாக இருக்கட்டும், கல்வெட்டு சான்றுகளாக இருக்கட்டும், நாணயங்கள், செப்பேடுகள். இப்போ அயல்நாட்டு பயணியர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா. பண்டைய கால தமிழகம் வந்து எப்படி இருந்துச்சு, இது அவங்களுடைய குறிப்புகள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். மொழியியல் ஆய்வுகள், நிறைய பேர் வந்து ஆய்வு நடத்தியிருப்பாங்க. நம்ம தமிழ் மொழி வந்து எந்த அளவு பழமையானது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நிறைய தகவல்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. அப்புறம் தல புராணங்கள், கம்பெனி ஆவணங்கள், அதாவது ஐரோப்பியர்கள் அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய ஜியூபோபா இருக்கட்டும், கால்டுவெல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய தமிழுக்கு வந்து தொண்டு செஞ்ச அறிஞர்களும் இருந்திருக்காங்க. அவங்கள பற்றி பார்க்கணும். அப்புறம் வந்து பாதிரிமார் கடிதங்கள், அதாவது நிறைய கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் வந்து அவங்களுமே வந்து தமிழ் மொழியை வந்து வளர்க்குறதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றியும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 பார்ட்டை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஏன்னா இந்த தொல்லியல் ஆய்வுகளும் நினைவு சின்னங்கள் கம்மியான டேட்டாஸ் தான் இருக்கும். தொல்லியல் ஆய்வுகள் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஒரு 7 லெசன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். 6th 7th ப்ளஸ் 11th ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து 11th எத்திக்ஸ். இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டு ஒரு தடவை நீங்கள் நோட்ஸ் இதை பார்த்து எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை பார்த்துட்டு நீங்கள் புக்கில் போய் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். தொல்லியல் ஆய்வுகளும் நினைவு சின்னங்களும் இந்த பார்ட்டில் நம்ம பார்த்துடலாம். அப்புறம் இலக்கிய சான்றுகள், இது மட்டுமே அதிகமான கண்டென்ட் இருக்கும். அதனால் இலக்கிய சான்றுகள் மட்டும் தனியாக ஒரு பார்ட்லையும், அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளது எல்லாமே குட்டி குட்டி பார்ட்டு தான். அந்த 4லேருந்து 11 வரைக்கும் இருக்கிறது வந்து ரொம்பவே குட்டி குட்டி பார்ட்டு தான். அது வந்து நம்ம தனியாக பார்த்துடலாம், ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பார்க்கலாம். தொல்லியல் அகலாய்வுனா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மண்ணில் புதைந்துள்ள கற்கருவிகள், பானைகள், விலங்குகளின் எலும்புகள், மகரந்தங்கள் ஆகியவற்றை அகழ்ந்தெடுத்து மனிதர்களின் கடந்த கால வாழ்க்கை முறையை பற்றி புரிந்து கொள்றதுக்காக தான் தொல்லியல் அகலாய்வு நடத்துகிறாங்க. அதாவது எதனால் தொல்லியல் அகலாய்வு நடத்துகிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, பண்டைய கால மனிதர்கள் வந்து எந்த மாதிரியான வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்காங்க, அவங்க வாழ்ந்தது கிராம நாகரிகமாக, நகர நாகரிகமாக, இல்லை அவங்கக்கிட்ட வந்து நமக்கு தெரியாத குறிப்புகள் வந்து அவங்க ஏதாவது எழுதி வச்சுருக்காங்களா, அதுலேருந்து நமக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா, நம்மளுடைய தமிழர்கள் வந்து எவ்வளோ பழமையானவங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தொல்லியல் ஆய்வுகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து தொல்லியல் ஆய்வுகள் நடத்தும் போது நிறைய கருவிகள் வந்து கிடைக்கும் இல்லையா. அந்த கருவிகள் வந்து எவ்வளோ பழமையானது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த காஸ்மிக் கதிர் பாய்ச்சி கணித்தல், அதாவது காஸ்மிக் கதிர்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கார்பன் 14 சொல்லக்கூடிய கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து எத்தனை ஆண்டு பழமையானது, எவ்வளோ காலத்துக்கு முற்பட்டது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொல்லியல் ஆய்வுகள் சார்ந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்திய தொல்லியல் துறை வந்து எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவங்களுடைய உதவியால் நிறுவப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழக தொல்லியல் துறை வந்து 1961 கரெக்டாக 100 இயர்ஸ் வந்து 100 வருஷம் கேப்பில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நம்ம டேட்டா வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் தொல்பொருள் சம்மந்தமான பாதுகாப்பு சட்டங்கள் வந்து என்னென்னலாம் இயற்றிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்திய புதையல் சட்டம் 1878லையும், பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972லையும், பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள், எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958லையும். இந்த 3 சட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது, நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ தொல்லியல் ஆய்விடங்கள் பார்த்துடலாம். மொத்தம் எத்தனை பிளேசஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆதிச்சநல்லூர், இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. முன்னாடி வந்து திருநெல்வேலி இருந்துச்சு, இப்போ வந்து தூத்துக்குடி பிரிஞ்சதுனால தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கீழடி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அப்புறம் பொருந்தல், இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. கொடுமணல் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது.
இது இந்த கொடுமணல் வந்து பதிச்சு பத்தில் கொடுமணல்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கொடுமணல் தான் இந்த கொடுமணல்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டணம், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கேரளாவில் இருக்குது. அப்புறம் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய வடமலைகுண்டா அப்படிங்கிற ஒரு பகுதியிலையும் தொல்லியல் அகலாய்வு வந்து நடத்தியிருக்காங்க. அப்புறம் பல்லாவரமில் வந்து ராபர்ட் ப்ரூஸ்புட்டுங்கிறவங்க வந்து ஆய்வு நடத்தியிருப்பாங்க. இது நம்ம தமிழ் ஸ்கூல் புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அரிக்கமேடு பாண்டிச்சேரி, அப்புறம் வசவ சமுத்திரம் இல்லைன்னா வாசவ சமுத்திரம்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற வயலூருங்கிற பகுதியிலையும் ஆராய்ச்சி வந்து நடத்தியிருக்காங்க. அப்புறம் புகார், இது எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை அந்த சைடில் இருக்கக்கூடியது தான் இந்த புகார். அப்புறம் வந்து கரூர் இல்லைன்னா வஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதிகளெல்லாம் வந்து ஆய்வு நடத்தி நிறைய பொருட்கள் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. அது என்னென்ன பொருட்கள் எடுத்தாங்க, எப்போ ஆய்வு நடத்தினாங்க, இந்த கால கருவிகள் எத்தனை ஆண்டு முற்பட்டதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆதிச்சநல்லூர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், தூத்துக்குடியில் பார்த்தோம். ஆதிச்சநல்லூரில் ஃபஸ்ட்டு அகலாய்வு யார் மேற்கொள்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 1876 ஆண்ட்ரூ ஜாகர்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மனியை சார்ந்த ஒரு நபர் தான் வந்து ஆய்வு செய்கிறாங்க. இது வந்து இயர் வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரிவர்ஸில் வருது பாருங்கள், 1876 876 ரிவர்ஸில் வருது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முதல்லங்கிறதுனால 1001 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1876 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஆதிச்சநல்லூரில் யார் அகலாய்வு மேற்கொள்கிறாங்க, ஆண்ட்ரூ ஜாகர். ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வந்து மறக்காது. அடுத்துமே ரெண்டாவது ஆய்வு செய்யக்கூடியவங்களும் வரும். அலெக்சாண்டர் ரீங்கிறவங்க வந்து அவங்களுடைய மேற்பார்வையில் 2 பேர் ஆய்வு பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணவங்க யாருன்னு பார்க்கலாம். 1876 ஆண்ட்ரூ ஜாகர்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மனியை சார்ந்த நபர் தான் வந்து ஆய்வு பண்ணுறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, அங்கே ஆதிச்சநல்லூரில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எங்கே கொண்டு போய் வச்சிடறாருன்னு பார்த்தோன்னா, அவங்க இடத்துல, அதாவது பெர்லின் அருங்காட்சியகத்தில் கொண்டு வச்சிடறாரு. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெர்லின் சொல்லக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தில் கொண்டு எடுத்துக்கொண்டு வச்சிடறாரு. எதனாலன்னு பார்த்தோன்னா, இங்கேருந்து நிறைய பொருட்கள் கிடச்சிருக்குது. இப்போ வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து பெருமை வந்துடும் இல்லையா, அதனால வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தோன்னா, இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு வச்சுட்டாரு. அங்கே போய் அப்போ நம்ம தேடி எடுக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே அதே மாதிரி பிளேசஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் எதில் வச்சாருங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. ரெண்டாவது வந்து 1902 1903 அந்த காலகட்டத்தில் அலெக்சாண்டர் ரீங்கிறவருடைய மேற்பார்வையில் 2 பேர் ஆய்வு செய்கிறாங்க. ஏஜே ஸ்டுவார்ட்னு சொல்லக்கூடியவங்க ஒருத்தங்க, ரெண்டாவது வந்து கால்டுவெல். இவங்க 2 பேரும் ஆய்வு செய்கிறாங்க. கால்டுவெல் வந்து என்ன கண்டெடுக்கிறாருன்னு பார்த்தோம்னா, செம்பால் செய்யப்பட்ட வளையல் வந்து ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கிறாங்க. அங்கே உள்ள படிக கற்கள் எல்லாம் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து ஆய்வு செய்கிறாங்க. இந்த செம்பாலான வளையல்கள் வந்து யார் கண்டெடுத்தாங்க, எங்கே கண்டெடுத்தாங்கன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான டேட்டா. கால்டுவெல் வந்து கண்டெடுத்திருப்பாங்க. எங்கன்னு பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர். அது போக வேறு நமக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குதுன்னா, ஆதிச்சநல்லூர்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பொருள் ஞாபகம் வரணும்னு பார்த்தோன்னா, முதுமக்கள் தாலிகள் தான் வந்து ஞாபகம் வரணும். அதை வந்து மூடி வச்சுருப்பாங்க. முதுமக்கள் தாலிகள் இறந்தவங்களை வந்து புதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பொருளை வந்து. இது வந்து ஆதிச்சநல்லூர்னாலே நமக்கு வந்து என்ன தான் ஞாபகம் வரணும், முதுமக்கள் தாலிகள் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மட்பாண்டங்கள், இவங்களும் வந்து என்ன கருப்பு சிவப்பாலான மட்பாண்டங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்க ஆபரணங்கள், இரும்பிலான கத்தி, இந்த மாதிரி இரும்பு பொருட்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இரும்பு, வெண்கலம், இந்த மாதிரி உலோகத்தினுடைய பயன்பாடுகள்லாம் அவங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு. வெண்கலத்திலான விலங்குகளின் உருவங்கள், வெண்கலத்தால் செய்யப்பட்ட நிறைய விலங்குகளுடைய உருவங்கள் வந்து கண்டெடுத்திருக்காங்க. அப்புறம் பானையோடு ஓவியங்கள், ஒரு பெண் ஒருத்தி கையில் நெற்கச்சையுடன் களத்து மேட்டில் நிற்கிற மாதிரி ஓவியம் அங்கே கண்டெடுத்திருக்காங்க. அருகில் கொக்கு, நீண்ட கொம்புடைய மான், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஓவியமும் கண்டெடுத்திருக்காங்க. அப்புறம் பித்தளையை உருக்குதல், அங்கே என்னென்ன தொழிலெலாம் செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். பித்தளையை உருக்குதல், நெசவு, கல், இந்த மாதிரி மர வேலைப்பாடுகள், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சுருக்காங்க. அப்போ உலோகங்களுடைய பயன்பாடுகள், இதுலேருந்து என்ன தெரியுது, இங்கே ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்களுக்கு உலோகங்களுடைய பயன்பாடுகள் வந்து தெரிஞ்சிருக்குன்னு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா கீழடி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் தாலுக்காவில் வந்து இருக்குது. இந்த பொருட்கள் கிடச்சிருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த கீழடியில் வாழ்ந்த மக்களுடைய காலகட்டம் வந்து கிமு 200ன்னு சொல்லி யார் குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பீட்டா அனாலிட்டிக் நிறுவனம் வந்து குறிப்பிடுது. இது ஏன் பீட்டா அனாலிட்டிக் நிறுவனம் சம்மந்தம் இல்லாமல் குறிப்பிடுதுன்னு பார்த்தோம்னா, இங்கே இருந்து நம்ம பொருட்கள் வந்து இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்குது. ஃப்ளோரிடான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸில் இருக்குது. அவங்க தான் வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க, அந்த கார்பன் 14 அந்த வயது கணிப்பு முறை இருக்குது இல்லையா, அதை வச்சு இது வந்து எவ்வளோ பழமையானது அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுவாங்க. அதுக்காண்டி அங்கே அனுப்பி வச்சு இந்த பொருட்கள்லாம் வந்து கிமு 200, அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி 200 அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க அப்போவே வந்து நகர நாகரிகம் வந்து வாழ்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2017 இந்திய தொல்லியல் துறை கார்பன் 14 வயது கணிப்பு முறையில் கணிக்க அனுப்பியது. குறிப்பு வந்து என்ன முக்கியமான குறிப்பு கிடச்சிருக்குதுன்னு பார்த்தோன்னா, இவங்களுக்கும் இந்த கீழடியில் வாழ்ந்த மக்களுக்கும் ரோம் நாட்டுடன் வந்து வணிக தொடர்பு இருந்ததாக குறிப்பிடுறாங்க. அப்புறம் வேறு என்ன ரொம்ப முக்கியமானதுனாலே, அங்கே எப்படி ஆதிச்சநல்லூர்னு முதுமக்கள் தாலிகள்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே ஒரு 2 விஷயம் இருக்குது. செங்கல்னாலே கீழடி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்கல் கட்டுமானங்கள், வடிகால் அமைப்பு, அப்புறம் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை, இது 2ம் ரொம்பவே முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தமிழ் பிராமி எழுத்து மண்பாண்டங்கள் வந்து கிடச்சிருக்குது. உரை கிணறு, முதுமக்கள் தாலி, உருக்கு உலை, இதெல்லாம் வந்து
அங்கே கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரொம்ப அங்கே வந்து முதுமக்கள் தாழிகள் பார்த்த மாதிரி இங்கே செங்கல் கட்டுமானம், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை, அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் பிராமி எழுத்து மண்டபங்கள், மண்பாண்டங்கள் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டம். இங்கே என்னெல்லாம் கிடச்சிருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொருந்தல்னு வந்தாலே ரொம்பவே முக்கியமானது அரிசி நிரம்பிய பானை. இவங்க வந்து வேளாண்மையெல்லாம் வந்து செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பொருந்தல் வந்து அரிசி நிரம்பிய பானையும், அப்புறம் கொழுமுனைகள், கதிரருவாள் இந்த மாதிரி. அப்போ அங்கே அறுவடை செய்கிறதுக்கு அரிவாள் வந்து தேவைப்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேயும் நம்ம தமிழ் பிராமி எழுத்துக்கள் பார்த்தோம். எங்கள் கீழடி சிவகங்கையிலையும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பார்த்தோமா, இங்கேயும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து ஸோ டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குதோ அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஈஸியாக நம்ம வந்து போட்டுடலாம். ஏன்னா நிறைய பொருட்கள் வந்து இந்த மண்பாண்டங்கள், அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன அணிகலன்கள், செம்மணி கற்கள் இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குதோ அதை மட்டும் நம்ம படித்து வச்சுக்கலாம். ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாழிகள் கூட ஒரு சில இடத்துல இன்னும் சில இடத்துல கிடைக்கும். இருந்தாலும் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர் தான். ரெண்டாவது வந்து என்ன படித்தோம், சிவகங்கைனாலே ஞாபகம் வச்சுக்கணும் செங்கல் கட்டுமானங்களும் வந்து தந்தத்தாலான பகடையும். இப்போ மூணாவது வந்து பொருந்தல் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா நெல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தள்ளு நெல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருந்தல் நெல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நெல்லுன்னா அரிசி, நெல் ஜாடி அரிசி, நெல்லுலேருந்து அரிசி வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நெற்கதிர் வந்து பயிரிடுறாங்க அப்படின்னா அதை வந்து அறுவடை செய்கிறதுக்கு அரிவாள் வேணும். அப்படி நம்ம வந்து லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து இவங்களுடைய காலகட்டம் வந்து 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பொருட்கள்ங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. அப்புறம் பையம்பள்ளி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலூரில் திருப்பத்தூர் தாலுகாவில் இருக்குது. அப்புறம் வந்து இவங்க பயன்படுத்திய பொருட்கள் வந்து இவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி 1000 காலகட்டத்தில் வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அகலாய்வு 1960 யார் வந்து அகலாய்வு நடத்தியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா எஸ்ஆர் ராவ். அப்போ வந்து கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, எஸ்ஆர் ராவ் வந்து எந்த இடத்துல வந்து ஆய்வு நடத்தினாரு அப்படின்னு கேட்பாங்க. எஸ்ஆர் ராவ் வந்து பையம்பள்ளிங்கிற இடத்துல வந்து ஆய்வு நடத்தியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா பையம்பள்ளியில் வந்து மெயினாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா குடிசைகளை வந்து எப்படி தோண்டியிருக்காங்க. நம்ம வந்து குடிசைலாம் இப்போ எப்படி போடுறோம் அப்படின்னா நம்ம நிலத்துக்கு மேலே வந்து குடிசை போடுவோம். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குழி தோண்டி அந்த குழிக்கு உள்ள வந்து அடியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா குடிசை அமைச்சு வாழ்ந்துருக்காங்க. இப்போ இதுதான் இப்படி நிலம் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து பள்ளம் தோண்டுவாங்க, இதில் வந்து குடிசை அமைச்சு இங்கே வந்து வாழ்வாங்க. இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை தான் வந்து பையம்பள்ளி மக்கள் வந்து வாழ்ந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பல்லாவரம். இது நம்ம ஸ்கூல் தமிழ் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ராபர்ட் ப்ரூஸ்புட் 1863 இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கண்டெடுக்கப்பட்ட கற்கருவி வந்து எங்கே தான் கிடச்சிருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த பையம்பள்ளியில் தான் இந்த பல்லாவரத்தில் தான் கிடச்சிருக்குது. இதை வந்து அத்திரம்பாக்கம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க கண்டெடுத்த பொருட்கள்லாம் வந்து சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொடுமணல் ரொம்பவே முக்கியமான பிளேஸ். ஏன்னா பதிச்சுப்பத்தில் இந்த கொடுமணலை தான் கொடுமணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பதா சொல்லியிருப்பாங்க. இவங்க இந்த கொடுமணலில் உள்ள பகுதி மக்களுக்கும் ரோமானியருக்கும் நாணயத்தில், அதாவது இங்கே அந்த வணிக குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா கொடுமணல்லேருந்து ரோமானியர்களுக்கு வந்து வணிக தொடர்பு இருந்திருக்குங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க. இவங்களுடைய காலகட்டம் என்னன்னு பார்த்தோம்னா கிமு 2லேருந்து கிபி 2 வரைக்கும், அதாவது அவங்க சங்க தொகை நூல்கள் காலம் சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான் இந்த கொடுமணல் மக்கள் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எப்போ அகலாய்வு மேற்கொண்டிருக்காங்க, அங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம் 1960, இங்கே 20 வருஷம் கழிச்சு 1980 to 90 காலகட்டத்தில் அகலாய்வு நடத்திருக்காங்க. 2012 அகலாய்வு நடத்திருக்காங்க கொடுமணலில். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பதிச்சகத்தில் இடம்பெற்ற கொடுமணல் இதுதான் குறிப்பிட்டிருக்காங்க. ரோமானிய நாணய குவியல் வந்து அங்கே கண்டெடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிடைத்த பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா மொஹஞ்சதாரோ அகலாய்வில் கண்டறியப்பட்டது போன்ற செம்மணி கற்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. அப்புறம் கற்பலகை கல்லறை கண்டறிஞ்சிருக்காங்க. அப்புறம் வந்து கல்வட்டமும் நெடுங்கல்லும், அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு நெடுங்கல் வச்சுருப்பாங்க, அதை சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கல்லை வச்சு வட்டம் வந்து வட்டமாக இப்படி ஒரு வட்டம் இருக்குதும் அதில் வந்து ஒரு கல்லை வந்து நட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு முறையெல்லாம் வந்து யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுமணல் மக்கள் வந்து செஞ்சுருக்காங்க. இங்கேயும் தமிழ் பிராமி, அசோகர் பிராமி, அப்புறம் வந்து குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள், மனித எலும்புக்கூடு, செம்மணி கற்கள், சுழல் அச்சுகள், சுருள்கள், துணிகள், சிறிய துண்டுகள், நினைவுகள், மென்ஹீர் வந்து இங்கே காணப்பட்டிருக்குது. இங்கே வந்து பெருங்கற்காலத்தை சார்ந்த மென்ஹீர்னு சொல்லுவாங்க, நினைவுகள்னு சொல்லுவாங்க. அப்புறம் புதைக்குழி அடுகே நடுகள், செம்மணி கற்கள் பதித்த வெங்கலத்திலான புலி இதெல்லாம் வந்து கண்டெடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் நிறைய பொருட்கள் வந்து இந்த கொடுமணல்லேருந்து கண்டெடுத்திருப்பாங்க, அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அரிக்கமேடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா பாண்டிச்சேரியில். இதை வந்து அரியாங்குப்பம்ங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே வந்து யார் ஆய்வு நடத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னா அரிக்கமேட்டில் 1944 மார்டிமர் வீலருங்கிறவர் வந்து ஆராய்ச்சி நடத்துகிறாங்க. எதனால் இவர் வந்து ஆராய்ச்சி நடத்துகிறாரு, சம்மந்தம் இல்லாமல் பார்த்தோம்னா சம்மந்தம் இருக்குது. இவர் தான் வந்து இந்திய தொல்லியல் துறையினுடைய சென்னை கிளையினுடைய தலைவராக இருந்திருக்காங்க. அதனால் அங்கே போய் வந்து ஆராய்ச்சி நடத்திருக்காங்க. அந்த அவர் ஆராய்ச்சி செஞ்ச பகுதியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்து மாக்கடல் பகுதியில் தான் மனித நாகரிகம் தோன்றிய இடம்ங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. சங்ககால பொருட்கள் வந்து கிடச்சிருக்குது. இங்கேயுமே ரோம் நாணயங்கள், அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இடத்துல இந்த ரோமானியர்கள் வந்து நம்ம தமிழகத்தினுடைய தொடர்பு இருந்திருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இவங்க காலத்தில் உள்ள ரோம் நாணயங்கள் வந்து அகஸ்டஸ் காலத்தில் உள்ள நாணயங்கள் வந்து அகஸ்டஸ்ங்கிறது ஒரு பேரரசர், அவருடைய காலகட்டத்தில் இங்கே வந்து ரோமானிய நாணயங்கள் அந்த
அந்த நாணயங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. வாணிபம் வந்து உச்சநிலை அடைந்தது வந்து அந்த அகஸ்டஸ் காலத்தில் தான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சரக்கு கிடங்குகள், சங்ககால துறைமுகங்கள் இதெல்லாம் வந்து எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா அரிக்கமேட்டில் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் புகார்னாலே கடலடி ஆய்வுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலுக்கு அடியில் அருங்காட்சியகமாக இருக்கட்டும், புத்த விகாரமாக அடித்தளம் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கடலுக்கு அடியில். ஏன்னா அது வந்து கடற்கோளால் அழிஞ்சிட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ புகார்னாலே கடலடி ஆய்வுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டினப்பாலை இது வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். பட்டினப்பாலை வந்து புகார் நகரத்தை பற்றின அங்கே துறைமுகங்கள் எப்படி இருந்துச்சுங்கிற குறிப்புகள் தான் அந்த பட்டினப்பாலையில் இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு மறக்காது. யவனர் குடியிருப்புகள், ரோம் நாணயங்கள்லாம் அங்கேயே கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பட்டணம் கேரளானாலே தங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பட்டணம் எங்கே இருக்குன்னா எர்ணாகுளம் பகுதியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலை நாடுகளோடும் கீழே நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகங்கள்லாம் வந்து அங்கே இருந்ததா சொல்லியிருக்காங்க. இங்கே என்னெல்லாம் வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா தங்கம்னாலே நம்ம வந்து எங்கே போடலாம், கேரளா போடலாம். அந்த அளவு பட்டணம் தங்க அணிகலன்கள் அதிகமாக கிடச்சிருக்கும். பொன்னை உருக்கக்கூடிய உலைகள் இருந்திருக்கு. அப்புறம் ஒரே மரத்திலான படகின் பகுதி, அப்புறம் மேற்காசிய பானை ஓடுகள், நூற்பு கதிர் இதெல்லாம் வந்து அதிகமாக கிடச்சிருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸில். இந்த மாதிரி ஒரு கல் மாதிரி அங்கங்கே நட்டு வச்சுருப்பாங்க. இப்படி குடைக்கல், தொப்பிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கேரளாவில் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. பத்திக்கல் இதெல்லாம் வந்து கேரளாவில் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கரூர். இது வந்து வஞ்சி, முன்னாடி வஞ்சின்னு சொன்னது தான் வந்து இப்போ கரூர்னு அழைக்கிறாங்க. சங்ககால பொருட்கள் வந்து கண்டெடுத்திருக்காங்க. ஆம்பரா, ஜாடி ஓடுகள் இதெல்லாம் வந்து கரூரில் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. புகழூர் கல்வெட்டு வந்து கிடச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. சேர அரசர்களுடைய சிறப்பு பற்றி குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வடமலை குண்டா இது வந்து கிருஷ்ணகிரியில் இருக்குது. இங்கேயும் கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள், மனித எலும்பு சான்றுகள், இரும்பு பொருட்கள் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்குது. அப்புறம் வசவ சமுத்திரம், வயலூர் இங்கேயும் கருப்பு சிவப்பு பனையோடுகள், உரைக்கிணறு இதெல்லாம் வந்து எல்லாமே காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கொடுமணலுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். சிவகங்கைனா அந்த கீழடினாலே என்ன ஞாபகம் வரணும், செங்கல் கட்டுமானம், அந்த பகடை, தந்தத்திலான பகடை. அப்புறம் பையமலினா என்ன ஞாபகம் வரணும், இரும்பு உருக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வேளாண்மை செஞ்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குடிசைகள் வந்து பள்ளத்தில் அமைச்சிருப்பாங்க. குழி தோண்டி அதில் வந்து குடிசை அமைச்சிருப்பாங்க. அப்புறம் ஆதிச்சநல்லூர்னா முதுமக்கள் தாளிகள். இந்த மாதிரி நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குதோ அதை மட்டும் படித்து வச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா இந்த மண்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு நிற அந்த இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து காமனாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும், அதிகமாக கிடைக்கும். அதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அரிக்கமேடு மண்பாண்டம். கோவைனா ரோமானிய பழங்காசுகள். இங்கே தான் வந்து என்னதான் வந்து நிறைய இடத்துல வந்து ரோமானிய காசுகள் வந்து கிடச்சிருந்தாலும் இன்னும் அதிகமாக எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா கோவையில் தான் ரோமானிய பழங்காசுகள் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. அப்புறம் புதுச்சேரியில் உள்ள ஆரோவில் வெண்கல கிண்ணம் வந்து கிடச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நினைவு சின்னங்கள் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பார்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இலக்கிய சான்றுகளும், அதுக்கப்புறம் கல்வெட்டு, செப்பேடுகள், அயல்நாட்டு அறிஞர்கள் குறிப்புகள், அது ஒரே பார்ட்டை முடிச்சிடலாம். ரொம்பவே சின்ன பார்ட்டு தான். முடிஞ்சால் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேயே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். நினைவு சின்னங்கள் 4 கொடுத்துருக்காங்க. கருத்திட்டைகள், நினைவுகள், நடுகற்கள், கற்பலகை, கல்லறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே கிடச்சிருக்காங்க, கற்பலகை கல்லறை கொடுமணலில் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. கருத்திட்டைகளை வந்து டோல்மென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நினைவுகளில் வந்து மென்ஹீர் சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, இரும்பு காலத்தை சார்ந்த மென்ஹீர் வந்து கிடச்சிருக்குதுன்னு சொல்லி. அதுதான் இப்போயும் நம்ம பார்க்கலாம். கத்திட்டைகள் இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 2 கல் அமைச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி மாதிரி போட்டு மூடி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் கத்திட்டைகள்னு சொல்கிறாங்க. ஒரு 2 கல் நட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு பெரிய கல்லை வச்சிருப்பாங்க. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கத்திட்டைகள்னு சொல்கிறாங்க. இதை வந்து எதனால் இப்படி சும்மா நட்டு வைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சும்மாலாம் நட்டு வைக்க மாட்டாங்க. யாராவது இறந்துருப்பாங்களே, அவங்கள புதைச்ச இடத்துல அவங்க இங்கே தான் புதைச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைவிடம் மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி தான் வந்து இந்த கத்திட்டைகளை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கத்திட்டைகள் எங்கெல்லாம் அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மல்லச்சந்திரம், வீரராகவபுரம், கும்மாளமருதுப்பட்டி இந்த இடத்துலலாம் வந்து கத்திட்டைகள் அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நினைவுகள்னா ஒரே ஒரு பெரிய கல் இப்படி இருக்கும், இப்படி வந்து நட்டு வச்சிருப்பாங்க. மென் அப்படிங்கிறது கல், ஹிருங்கிறது நீளமான கல்லை வந்து நட்டு வச்சிருக்கிறதுனால தான் இந்த நினைவு கற்களை வந்து மென்ஹிர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்புறம் வந்து இங்கேயும் இறந்தோர் நினைவாக இந்த மாதிரி நட்டு வச்சிருக்காங்க. அங்கே வேற கத்திட்டைகள் வேற மாதிரி இருக்குது, நினைவுகள் வந்து வேற மாதிரி இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது எங்கெல்லாம் கிடைக்குது, நினைவுகள் எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா சிங்கரிபாளையம், வெம்பூர், குமரி கல்பாளையம், நரசிங்கம்பட்டி, கொடுமணல், குந்தலம் இந்த பிளேஸ்லாம் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் கற்பலகை கல்லறை கொடுமணலில் கிடைக்கும். அப்புறம் நடுகற்கள் இது ரொம்பவே முக்கியமானது. நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த புலிமான் கொம்பைங்கிற ஒரு நடுகள் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நம்ம ஸ்கூல் தமிழ் புக்கிலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. பொதுவாக நடுகர்கள் வந்து எந்த பகுதி மக்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா முல்லை நில மக்கள் தான் வந்து இந்த நடுகர்களை வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நடுகர்லாம் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ போரில் வந்து யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வீரத்தை பறைசாற்றும் வகையில் அதில் வந்து குறித்து வச்சுருப்பாங்க. அந்த கல்லில் வந்து குறித்து வச்சுருப்பாங்க. அதை தான் நடுகள்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து பழைய காலத்தில் வந்து செல்வமாக எதை கருதுனாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடு மாடுகளை தான் வந்து செல்வமாக வந்து கருதுவாங்க. அப்படிங்கும்போது அதை வந்து திருடுறதுக்கு போவாங்க. அதாவது திருடுறதுக்குன்னு சொல்ல முடியாது, அதை வந்து சண்டை போட்டு
கொண்டு வரதுக்கு அதாவது இப்போ இப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ ராஜாக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க இடத்த வந்து சண்டை போட்டு மீட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பழைய காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஆழ்நிறைகளை வந்து சண்டை போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, தங்களுடைய நிலத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அந்த இடத்துல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பையனோ இல்லைனா அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸில் யாரோ அவங்க சார்பில் அவங்களுடைய வீரத்தை பறைசாற்றும் வகையில் நடுகள் வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அமைக்கப்பட்டது தான் என்னென்னு பார்த்தோன்னா இந்த புலிமான் கொம்பை கல்வெட்டு நடுகள்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தோன்னா, இது வந்து தேனி மாவட்டத்தில் இருக்குது. கூடலூர் ஆகோல் பெருதிய நந்தவன்கல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, கூடலூருங்கிற மதுரை பக்கத்தில் இருக்குது தேனி. ஸோ மதுரையை வந்து கூடலூர்னு சொல்லுவாங்க. ஆணிரை கவர்ந்த போது பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த வாசகத்துக்கு வந்து பொருள். அப்புறம் வந்து இது போல் நடுகர்கள் வேறு எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, திண்டுக்கல்ல மானூர், தூத்துக்குடி, வெள்ளாளன்கோட்டை இந்த பகுதியிலலாம் வந்து கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் சங்க காலத்தை சேர்ந்த நடுகர்களில் உருவம், சிலைகள் இதெல்லாம் வந்து எதுவுமே வைக்கல. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, எழுத்துக்கள் மட்டும் தான் பொறிச்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கூடலூர் ஆகோல் பெருதிய நந்தவன்கல் அந்த மாதிரி எழுத்துக்கள் தான் பொறிச்சு வச்சிருக்காங்க. உருவம், சிலைகள் இதெல்லாம் வந்து சங்க காலத்தை சேர்ந்த நடுகர்களில் காணப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இலக்கிய சான்றுகள் பற்றி பார்க்கலாம். அதாவது இலக்கிய சான்றுகள்னா என்னென்ன மாதிரி 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேல்கணக்கு நூல்கள், அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்னென்ன ஐஞ்சிறுகாப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் இந்த மாதிரி என்னென்னலாம் நமக்கு இலக்கிய சான்றுகள் இருக்குதோ, வெளிநாட்டவர் குறிப்புகள் அந்த மாதிரி என்னென்னலாம் இலக்கிய சான்றுகள் இருக்குதோ எல்லாமே பார்த்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.